எப்படி இருக்கிறது? தமூத்தூன கமா தஹ்யவுன வ துஹ்ஷரூன கமா தமூத்தூன. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம், எப்படி மரணமோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். தமூத்தூன கமா தஹ்யவுன வ துஹ்ஷரூன கமா தமூத்தூன். எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம், எப்படி நீங்கள் மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்பட வேண்டும். மரணம்ங்கிறது எப்போ வரும்? எப்போ வரும்? நான் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டேன் பெருமக்களே. இந்த ஜனாசா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பையனுடைய ஜனாசா, பின் வரிசையிலே நிற்கக்கூடியவர் தகப்பனார் நிற்கிறார், அவருடைய தகப்பனாரும் சேர்ந்து நிற்கிறார். ஜனாசாவில் தகப்பனார் கலந்து கொள்கிறார், அவருடைய தகப்பனாரும் இருக்கிறார். உலகத்துல வரும்போதுள்ள வரிசை தான் தகப்பனாருடைய தகப்பனார், அதுக்கடுத்து தகப்பனார், அதுக்கடுத்து பிள்ளை வரணும். போறதுக்கு ஒண்ணு அல்லாஹ் வரிசையெல்லாம் வைக்கல, எப்படியும் நடக்கும், எப்படியும் நடக்கும். சிலது பிறக்கும் பொழுது பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வயிற்றில் இருந்த மௌத்தாகி அல்லாஹ் பிறக்க செய்யறான். பிறந்த உடனே மௌத்தாயிடுறாங்க, கொஞ்ச காலத்துல மௌத்தாகிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சிந்தித்து மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, குறிப்பாக ஹராமான காரியங்களில் இருந்து நம்மை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆனோம்னு சொன்னா, உலகத்தில் அதுதான் பாக்கியம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நாம ரகசியமான வாழ்க்கையிலையும் சரி, என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேர் உணர்வோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் சீர்திருத்தம் தானா உண்டாய். இன்னைக்குள்ள நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். யாரும் சொல்லி காட்ட வேண்டியதெல்லாம் இல்லை. நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? செல்போனுடைய கலாச்சாரம், செல்போனுடைய கலாச்சாரம் ஆதிக்கமும். பிறக்கும் பொழுது செல்போனோட பிறந்து வந்த மாதிரி தான் சில பேர் இருக்கான். கொஞ்ச நேரம் டவர் கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்தா இவனுக்கு சுத்த ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் டவர் கிடைக்கல, அது ஒரு மாதிரி சுத்துதுன்னா இவன் ஹாலே மாறிடு, கோவப்படுறான், ரோஷப்படுறான், வேகப்படுறான். செல்போனுடைய ஆதிக்கத்தின் நிலை, சகவாசத்தினுடைய தோஷம் எளிதில் கிடைக்கிறது என்ற காரணத்தினால், எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் நம்முடைய இளைய சமுதாயத்திலேயே போதையை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை. நான் சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். சகவாச தோஷம் எளிதில் கிடைக்கிறது என்ற காரணத்தினால் எதிரிகளும் திட்டமிட்டு இந்த சமூகத்தை எல்லா நிலையிலும் பலகீனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட காரணத்தினாலே சிறு பிள்ளைகள் அவங்களுடைய நிலை போதையினுடைய நிலைகளில் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. செல்போனுடைய ஆதிக்கம், போதைகளுடைய பாதிப்பு, காதல்